கிருபைதான் சுவிசேஷத்தின் மைய பகுதி. தகுதியே இல்லாத நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய பரிசுக்கு பேர் தான் என்னது? கிருபை. அது இப்ப புதிய உடன்படிக்கையில மாத்திரம்தான் கிருபை அப்படின்னு இல்ல. அவர் ஆரம்பத்துல இருந்தே அவர் மனிதர்கள் கிட்ட செயல்பட்ட ஒவ்வொரு காரியத்திலையும் அவருடைய கிருபை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். உலகத்தை படைக்கிறார். மனிதனை யார் சாயல்ல படைக்கிறார்? தம்முடைய சாயலில். மனிதன் அதற்கு எந்த விதத்திலையாவது தகுதியுள்ளவனா? இல்ல. அதுதான் கிருபை. ஆபிரகாமை பிரித்தெடுத்து ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். மனிதனோடு தேவனுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதுதான் கிருபை. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் அங்கு அரசராக என்ன செய்யப்படுகிறார்? மாற்றப்படுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரே மனிதனாக இறங்கி நம்மை தேடி வருகிறார். என்ன தகுதி நம்மிடத்துல இருந்தது? அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை.